சுகம். எனவே சொத்து சுகங்களால் மகிழ்ச்சி மனநிறைவுமா அல்லது சொந்த பந்தம் ஏத ரெண்டா பிரிச்சாங்கன்னு சொன்னா, கண்ணதாசன் தான் பாட்டுல சொன்னாரு, சொந்தம் ஒரு கைவிலங்கு நீ போட்டது, அதில் பந்தம் ஒரு கால் விலங்கு நான் போட்டது. சொந்தம் ஒரு கைவிலங்கு நீ போட்டது, அதில் பந்தம் ஒரு கால் விலங்கு நான் போட்டது. இந்த பாட்டை நீங்க தங்க பதக்கத்தை கேட்டிருக்கீங்கல்ல. எனவே சொந்தம் என்பது தாயும் தந்தையும் உடன் பிறந்தவர்களும் நமக்கு உண்டான இயற்கையான சொந்தங்கள். பந்தம் என்பது ஒரு மஞ்சள் கயிற்றை ஒரு பெண்ணின் கழுத்தில் கட்டுவதன் மூலம் அந்த பெண் நமக்கு மனைவி ஆகிறாள். பெண்ணை பெற்ற தாயும் தந்தையும் மாமன் மாமி ஆகிறார்கள். அவர்கள் வயிற்றிலே பிறந்தவர்கள் எல்லாம் நமக்கு உறவாக மாறுகிறார்களே, அது பந்தம். எனவே சொத்து சுகம் என்பதற்கு நான் விளக்கம் சொல்லிவிட்டேன், சொந்த பந்தம் என்பதற்கும் விளக்கம் சொல்லிவிட்டேன், மகிழ்ச்சி மனநிறைவு என்பதற்கும் விளக்கம் சொல்லிவிட்டேன். மிக நன்றாக பேசினால் என்ன நடக்கும், நன்றாக பேசாவிட்டால் இன்னொரு ஊர்ல பாருங்க, இப்படித்தான் ஒரு பெரிய மேடை. இந்த மேடையை ஒண்ணு நான் பாராட்டி ஆகணும். பழனி எல்லா ஊர்லயும் ஒரு மேடை இருக்கு. ஒரு ஊர்ல மேடையே போடல அன்பரசனே, மேடையை போடல. நாங்க எல்லாரும் போய் நிக்கிறோம். நின்ற உடனே ஒரு ஆள் குரு உடையாந்தார். நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டே கேட்டார். நாங்க தான் பட்டிமன்றம் பேச வந்திருக்கோம். ஆமா, இந்த ஊர்ல தானே பட்டிமன்றம் நடக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன். ஆமா ஆமா அப்படின்னாரு. என்னையா மேடைங்கான ஒண்ணுங்கானு கேட்டா, வாங்க வாங்க பேச்சாளர்கள் வந்து சேர்ந்த பின்னால உங்களை பார்த்துட்டு குழி தோண்டலான்னு இருந்தோம். எங்களை பார்த்துட்டு குழி தோன்றாங்க. இந்த மாதிரி சில ஊர்கள் எல்லாம் எங்களுக்கு அனுபவம் உண்டு. ஆனா பாருங்க எவ்வளவு விசாலமான மேடை. இந்த விசாலமான மேடையில சாரதி வராமல் போய்விட்டாரே எனக்கு வேதனை. ஏன்னு கேட்டா, அவர் அங்கிருந்து அது வரையும் ஓடுவார், மீண்டும் அங்கிருந்து அது வரையும் ஓடிக்கிட்டே பாடுவார், பாடிக்கிட்டே ஆடுவார். என்ன அந்த அளவுக்கு மிக விசாலமான மேடை போட்டதற்காக உங்களை பாராட்டுகிறேன். இப்படிப்பட்ட மேடையில ஒரு ஊர்ல 3 பேர் ஆளுக்கு ஒண்ணு கையில வச்சு இந்த கடைசியில அந்த கடைசிக்கு போறான், அந்த கடைசியில அந்த கடைசிக்கு வர்றான். ஒரு ஆளு கையில இவ்வளவு நீள கட்டி வச்சிருக்கிறார், இன்னொரு ஆளு இவ்வளவு நீள தடி வச்சிருக்கார், இன்னொரு ஆளு ரோடு போடுறதுக்கு சாலை ஓரம் இருந்த கல்லுல ஒரு 4-5 கல்லு 2 கையில வச்சிட்டு இருக்காரு. பேசுறவங்களை பார்த்துக்கிட்டே குறுக்கிறதுக்கும் போய்கிட்டே இருக்காரு. பேசுற நானே பயமுறுத்திட்டு பயந்து போயிட்டு அவரை பார்த்து கேட்டேன், பாருங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து கேளுங்க, என்ன குறுக்கிறதுக்கும் போயிட்டே இருந்தா எங்களுக்கு பேச்சு வரலையே அப்படின்னா, நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க, நான் ஒண்ணும் சொல்லலையே, நீங்க பேசுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம், உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க பேசுறீங்க, நீங்க நல்லா பேசுங்க. ஆனா நாங்க எதுக்கு இதுக்கு போறோம்னா, உங்களெல்லாம் ஒரு பெரிய ஆளுக்கு கூப்பிட்டு வந்தானே அந்த ஆளு எங்க இருக்கிறான்னு தேர்தல் யாரு சொல்லிட்டு எல்லாம் குறுக்கினருக்கு போய்கொண்டே இருந்தாரு. இப்படி சில ஊர்களில் அனுபவம் நடந்திருக்கிறது. ஆனால் போலூர் மக்கள் எப்பொழுதுமே தமிழ் பற்று நிரம்பியவர்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் திருச்சியிலே முதல் நாள் ஒரு சொற்பொழிவு, ஆங்கில சொற்பொழிவு, மறுநாள் தமிழ் சொற்பொழிவு அண்ணா பேசுகிறார். 2ஆம் நாள் இவர் பேசுகிற தமிழ் சொற்பொழிவு நடக்கிற அதே நாளில் தமிழ்கடல் ராபி சேது பிள்ளை அவருடைய தமிழ் சொற்பொழிவும் குறிப்பிட்ட ஒரு மண்டபத்திலே நடப்பதாக ஊரெங்கும் சோறு. அண்ணா தம்பிமார்கள் சோழ காலையிலே நடைப்பயிற்சி வாக்கிங் போகிறார். போகிற போது அந்த சுவரொட்டியை பார்க்கிறார். இன்று மாலை இந்த அரங்கத்தில் ராபி சேது பிள்ளை அவர்கள் இந்த தலைப்பிலே பேசுவார்கள் என்ற சுவரொட்டியை பார்த்தவுடன் அறிஞர் அண்ணா என்ன தெரியுமா சொன்னார்? தன்னுடைய தம்பிமார்களை அழைத்து, நம்முடைய இன்றைய கூட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று சொன்னார். உடனே இந்த தம்பிகள் எல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். ஏன் என்று கேட்டார். ராபி சேது பிள்ளை பேசுகிறார். என்னங்க அவர் பேசிட்டு போட்டோமே, அவருக்கு கூட்டம் எங்க இருந்து வரப்போகுது, நீங்க பேசுறீங்கன்னா இந்த இடத்துக்கு தானே கூட்டம் வரப்போகிறது, அங்க கூட்டம் வராதுன்னு அப்படின்னு சொல்லி கூட இருந்த தம்பிமார்கள் எல்லாம் சொன்னார்கள். அப்பொழுது பேரறிஞர் அண்ணா, அதனால் தான் அவர் அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞராக, பேரறிஞராக இதோ இந்த மேடையின் முன்புறத்தில் தான் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ராபி சேது பிள்ளை ஒரு மிகப்பெரிய தமிழ் கடல்.
அப்படிப்பட்ட தமிழ் கடல் தம்முடைய தமிழ் அறிவை எல்லாம் உருட்டி திரட்டி வெண்ணையாக்கி பொதுமக்கள் கையிலே வழங்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிற சமயத்தில் நாம் ஒரு கூட்டம் போட்டு அவருக்கு கூட்டம் வராமல் போய்விடுமே என்பதற்காகத்தான் நம்முடைய இன்றைய கூட்டத்தை நான் ரத்து செய்ய சொல்லுகிறேன் என்று சொன்னாரே. அந்த அண்ணாவினுடைய தமிழ் பற்று போலூர் மக்களாகிய உங்கள் அனைவருடைய நெஞ்சிலும் இருப்பதை நாங்கள் ஏற்கனவே நன்கு உணர்ந்தவர்கள் என்கிற காரணத்தால் தமிழ் பற்றாளர்கள் நிரம்பிய இந்த சபையிலே இன்றைய இந்த தலைப்பிலே பேசுவதை மிகுந்த பாக்கியமாக நாங்கள் கருதி இந்த அளவினுடைய முன்னுரைக்கு முற்றுப்புள்ளி வைத்து இப்பொழுது முதலாவதாக மனிதனுடைய மனதிற்கு மகிழ்ச்சியும் மன நிறைவையும் தருவது சொத்து சுகங்களே என்ற அணியினுடைய தலைமை பேச்சாளர் என்னுடைய இனிய நண்பர் பேராசிரியர் முத்துமணி அவர்களை உங்களின் பலத்த கரகோஷத்துக்கிடையே வருக வருக என்று அன்போடு அழைக்கிறேன். தலைமை பேச்சாளர்கள் 20 நிமிடம் பேசுவார்கள். சார்பு பேச்சாளர்கள் 15 நிமிடங்கள் பேசினால் போதும். காரணம் 10 மணிக்கெல்லாம் நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டாக வேண்டும். எனவே நிகழ்ச்சியை முடிக்கிற ஒரு 2 நிமிடம் இருக்கிற நேரத்தில் நான் இப்படி 2 விரலை காட்டுவேன். நீங்கள் உங்கள் பேச்சை நீங்கள் தயவு செய்து முடித்துக் கொள்ள வேண்டும். இப்படித்தான் ஒரு வேளை நான் 2 விரலை காட்டினேன். பேச்சாளர் என்ன சொன்னார், அவசரமா இருந்தா எழுந்து போங்க, எங்களை எழுதி இம்சை பண்றீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் அப்படியே என்ன மடைக்கிறாங்க. 2 விரலை நான் காட்டும் போது பேச்சை நிறைவு செய்து கொள்ளுமாறு கேட்கிறேன். நடுவர்களே, இப்படி காட்ட மாட்டீங்களா? நான் இப்படித்தான் காட்டுவேன் என்று சொன்னேன். உண்ணுகின்ற உணவாகி உணவுதனை மகிழ்ந்தனுக்கு ஊட்டுகின்ற தாயுமாகி எண்ணுகின்ற கருத்தாகி கருத்துக்களால் வாழ்வில் நான் எய்துகின்ற மேன்மையாகி கண்ணுக்குள் ஒளியாகி காண்கின்ற பொருளாகி கவினாகி இன்பமாகி மண்ணுக்குள் வளர்த்து என்னை காத்து வரும் தமிழ்த்தாயை வாழ்த்துவதே எந்த நாடும். வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இம்மாமன்ற நடுவராக வீற்றிருக்கின்ற அண்ணன் அவர்களே, இங்கே பாதிட வருகை தந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, எதிரே வீற்றிருக்கின்ற ஆன்றோரே சான்றோரே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஒரு அர்த்தமுள்ள பட்டிமன்றம் இங்கே நடக்கின்றது. வாழ்க்கையில நடுவர்கள் மிக அற்புதமாக சொன்னார்கள். ஏதேதோ தலைப்புகளில் பட்டிமன்றம் பேசுகிறோம். இங்கே பேசுகின்ற பொழுதுதான் எங்கள் வாழ்க்கையையும் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். உங்கள் வாழ்க்கைக்கும் எங்களால் முடிந்ததை சொல்லிக் கொள்ள முடிகிறது என்ற வகையிலே ஒரு அற்புதமான தலைப்பினை கொடுத்த இந்த போலூர் மக்களுக்கு முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர் செய்யதான் இதுக்கெல்லாம் செலக்ஷன் கமிட்டிக்கு சேர்மன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாட்களிலே ஐயா பட்டிமன்றம் பேசுறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் நான்லாம் இந்த ஊர்ல வந்து பேசுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு முன்னால இங்கே வந்து நம்முடைய திமிரி டாக்டர் பரமேஸ்வரன் ஒரு பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டு வந்திருந்தார். அன்னைக்கு வந்திருந்த போது அந்த பக்கமா நின்றுட்டு இருந்தேன். ஒரு தெரு பக்கமா நின்றுட்டு இருந்த ஒரு பையன் வந்தான். வந்து சார் நான் இந்த தெருல போகலாமான்னு கேட்டான். நான் சொன்னேன் போறது தானே தெரு இருக்கு போவேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல சார் அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க அப்படின்னா அதுல சொன்னா என்ன போட பார்த்தேன், வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லைன்னு போட்டிருந்தது. நான் சொன்னேன் எப்ப வாகனம் தானே போறதுக்கு அனுமதி இல்ல, நீ போகலாமே அப்படின்னு. அவன் சொன்னா சார் என் பேர் மயில் வாகனம், நான் போகலாமா சார் அப்படின்னு கேட்கிறான். ரொம்ப அறிவாளி. ஆமா, இந்த மாதிரியான மயில் வாகனங்களுக்கு மத்தியில வந்து பட்டிமன்றம் பேசுறது என்பது நண்பர் பழனி அவர்களே கொஞ்சம் பயிலறைய பணம் இருந்துச்சுன்னா எவ்வளவு பாட்டு வரும். அதுதான் உண்மையான சொன்ன பழமொழியில சொன்னா பணம் இல்லைன்னா உலகத்துக்கு உன்னை அடையாளம் தெரியாது, ஆனா பணம் இருந்ததுன்னு சொன்னா உனக்கே உன்னை அடையாளம் தெரியாதுன்னு ஒரு பழமொழி சொன்ன. அது மட்டும் இல்ல நடுவர்களே, திருவள்ளுவர் அழகா சொன்னாரு, பொருளிலாக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லியிருக்காரு. என்னதான் சொந்த பந்தம் இருந்தாலும் பணம் இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துல ஒண்ணு இல்ல. பணம் இல்லாதவர்களை பார்த்து ஒரு சித்தர் சொன்னாரு, பாடினாரியா, கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா, அல்லைத்தான் சொல்லத்தான் ஆரைத்தான் நோவத்தான் ஐயோ எங்கும் அல்லைத்தான் காட்டத்தான் பதுமத்தான் புவியில் தான் படைத்திட்டானே என்று சொல்லி வேதனையா சொல்றான். ஆக ஒருத்தனோட கையில காசு இல்லைன்னு சொன்னா அல்ல காட்டிக்கிட்டு கையை ஏந்திக்கிட்டு தெரியணும். அன்றைக்கு உங்களுடைய சொந்த பந்தம் உதவி செய்ய வராது நடுவர்களே. இன்னைக்கு இந்த சொந்தம் வந்து என்ன அளவு இருக்குன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இன்னைக்கு சொந்தங்கள் யார சொல்றோம்? இந்த சொந்த பந்தங்களுக்குள்ள அந்த கணவன் மனைவிக்குள்ள அப்பா பிள்ளைக்குள்ள உறவு நல்லா இருக்குதா? உறவு மகிழ்ச்சியா இருக்குதா? அண்ணன் தம்பிகளுக்குள்ள உறவு மகிழ்ச்சியா இருக்கா? இல்லையே. நீங்க சொல்றது அத்தனை உண்மைதான். நான் போய் பேச மாட்டேன். அது எனக்கு ரொம்ப நாளா தெரியும்.
ஆனா கணவன் மனைவிக்குள்ள இப்ப உறவு அவ்வளவா நல்லா இல்லைன்னு சொன்னீங்க பாருங்க, 100ல ஒரு வார்த்தை. ஏன்னு கேட்டா எல்லா வீடுகள்லயும் சாயங்காலம் 6 மணிக்கு போய் மேகலாவுல உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா மேகலா முடிஞ்சு கஸ்தூரிய கண்டினியூ பண்ணி வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா கோயிலுக்கு போனீங்கன்னா குங்குமம் கொடுத்தாங்களா எங்கெங்க விடுறீங்க? 1 2 தாலி 3 இத்தனை இடத்துல விட்டுக்க வேண்டியது. ஆனா புருஷங்கார பசி ப்ளீஸ் ஒரே ஒரு தோசை அப்படின்னு கேட்டா ஆசைக்கு ஒரு தோசை கொடுக்க எந்த வீட்டியான பெண்களை எழுந்து வர்றாங்களா? புத்து நீ சொல்றது 100ல ஒரு வார்த்தையா? ஏன் நம்ம மட்டும் இல்ல, ஆதி காலத்துல இருந்து எல்லாரும் இப்படித்தான் வருத்தப்பட்டுக்கிறாங்க. கண்ணதாசன் அழகா சொன்னாரு, இன்னொரு உயிரை தன்னுடன் இணைத்தால் என்றும் தொல்லையடா. சொல்ல நடுவர்களே, உண்மைதான் உண்மைதான். இது அது மட்டும் இல்ல, கணவன் மனைவி உறவு இருக்கு. கூட்டத்தில் கூட பாருங்க, கல்யாணமாவாத இளைஞர்கள் எல்லாம் பாருங்க எவ்வளவு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கல்யாணம் ஆனவங்க மூஞ்செல்லாம் பாருங்க ஒன்னாவது சிரிக்குதா? எல்லாம் தலைவலியில அனாசின் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு மூஞ்ச போட்டிருப்போம். அதே மாதிரிதான் வரைதான் மாட்டிக்கிடுறது வரைக்கும் மாட்டிக்கிட்டான் 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 அப்படி அடிப்பாரு. மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் மாப்பிள்ள மாப்பிள்ள மாட்டிக்கிட்டான். புதுசா கல்யாணம் பண்ணவன் எல்லாம் பொண்டாட்டி கையில மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான். அன்னைக்கு மாட்டினவன் தான். இன்னொருத்த தாலி கட்டுறப்போ எங்க ஊர் பக்கத்துல உண்மையிலேயே அன்னைக்கு கூட நம்ம சந்தோஷம் க்ளோஸ். அன்னைக்கு கூட நிறைய பேர் முடிஞ்சிருது. அதனாலதான் சென்னையில பாத்தீங்கன்னா கல்யாணத்துல ஒரு மாப்பிள்ளை அழைப்பு வந்து குதிரையில ஊர்வலத்துல கூட்டு வராங்க. நான் கேட்டேன், ஏன் கல்யாணத்துக்கு முன்னால குதிரையில கூட்டு வர்றீங்கன்ட்டு. அந்த மாப்பிள்ளைக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், தப்பிச்சு ஓடினா இதோட ஓடிடுறான். ஆனா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது, மாட்டிக்கிறான் நடுவர்கள். அது மட்டுமா புரியல? போட்டோகிராஃபர் அப்ப சொல்றார் ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்றார். பொண்ணுமொழி உட்கார ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்றார். என்ன அர்த்தம்? இதுக்கு மேல நீ சிரிக்க போறது இல்ல, இன்னைக்கு சிரிச்சாத்தான் உண்டு என்பது அர்த்தம். ஸ்மைல் ப்ளீஸ் என்றான். அது உண்மைதான். அவர்களை கல்யாணம் பண்ணியாச்சு. அப்புறம் அவங்க சொந்தத்துல முக்கியமா ஒண்ணு உருவாகும். நம்ம நாட்டுல இந்தியாவில எது நடக்குதோ இல்லையோ ஒரு குழந்தைய பெற்றுக்கோங்க. தீவிர சாகுபடி. ஆமா, தீவிர சாகுபடி திட்டம் தான் நம்ம நாட்டுல ஒரே சாதனை. அது மட்டும்தான், யாராலும் அடிக்க முடியாத சாதனை. சீக்கிரம் நம்ம நிச்சயமா தோக்கடிச்சிடலாம். அந்த குழந்தைய பெற்று வளர்க்கிறோமே, அப்பா பிள்ளைங்க உறவு சந்தோஷம். இந்த போட்டி ஒலிம்பிக்ல சேர்த்தா இந்தியா எத்தனை கோல்டு மெடல் வாங்கும்? அது கோடிக்கணக்கில். தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் தந்தி அடிங்க நம்ம பிரதம மந்திரிக்கு. ஒலிம்பிக்ல குழந்தை பெறுகிற போட்டி இந்தியா தான் கோல்டு மெடல் அடிக்க. எந்த வருஷமும் எவ்வளவு பீட் பண்ணவே முடியாது. என்ன சொல்றீங்க? தந்தி கொடுங்கன்ற. அவர்களே, இந்த அப்பா பிள்ளைக்கு இடையில என்ன அழகா இருக்கு வரது தெரியுமா? வேதனையை கலப்பாதீங்கப்பா. எனக்கு சொந்த கதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. சரி, நீங்க சொல்ல வர்றதை சொல்லுங்க, நான் தீர்ப்புல என் கதையை சொல்றேன். இல்ல சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல. அதனால ஒண்ணு இல்ல, நேரத்தை நான் எடுத்துக்கிட்டு ஆயிடும். அதனால நீங்க சொல்லுங்க. நடுவர் அவர்களே, இந்த அப்ப ஒரு 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 பையன் மைனா வளர்த்தான். மைனான்றது ஒரு அருமையான கிளி போல பேசக்கூடிய ஒரு பறவை. இந்த வாயில கொஞ்சம் மஞ்சளா இருக்கும். அந்த மைனா மேல உயிரே வச்சிருந்தான். ஆனா இந்த காலத்து பசங்க எல்லாம் கொஞ்சம் மைனாக்கள் மேலதான் உயிரே வச்சிருக்காங்க. நடிகைகள் நாய் மேல உயிர் வச்சிருக்காங்களே, அது மாதிரி இவன் மைனா மேல உயிரே வச்சிருந்தான். ஒரு நாள் இவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வர்றதுக்கு முந்தி அந்த மைனா செத்து போச்சு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். பையன் வந்தோன்னு மெதுவா சொன்னாங்க, டேய் தம்பி, மைனா செத்து போச்சுரா அப்படின்னு. ஆமா அப்படின்னு பைய தூக்கி போட்டு வெளியே கிளம்பி விளையாட போய். அவங்க அம்மா நினைச்ச மாதிரி ஒன்னும் அழுது அட்பாக் பண்ணல. அவன் கவனிக்கவே இல்ல. வீட்டுக்கு வெளியே போயிட்டான். அம்மாட்ட விளையாட போனான். விளையாடி முடிச்சுட்டு வந்தவன் தான் நேரா மைனா கூட்டு பக்கத்துல போனான். பார்த்தா மைனா செத்து கிடக்கு. அம்மா அப்படின்னா, ஏன்டா கத்துற அப்படின்னா, மைனா என்னமாச்சுன்னா, செத்து போச்சுடா. எப்பமா? அது காலையிலே ஆச்சு. அப்ப ஏமா நான் ஸ்கூல் விட்டு வரும்போது சொல்லல அப்படின்னா, நான் வந்த உடனே சொன்னேன்டா. என்ன சொன்னேன்? மைனா செத்து போச்சுன்னு சொன்னேன்டா. மைனா செத்து போச்சு நான் சொன்னேன். நான் நைனா செத்து போச்சுமா சும்மா சொன்னேன். பாவி, மைனாவை விட நைனா அவ்வளவு மட்டமாவா போயிட்டாரு? மோசமா இருக்கு நடுவர் அவர்களே. இந்த சொந்த பந்தம் நமக்கு சுகத்தை தருமா? இந்த சொந்த பந்தம் நமக்கு சுகத்தை தருமா? நிச்சயமா தராது. ஏன்னா அழகா சொன்னா, பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையே பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன்?
வேண்டாம் ஆ. வேண்டாம். இல்ல பாட்டு தானே, நாம என்ன இங்க இருக்கிறவங்களே சொல்ல போறோம். நடுவர் அவர்களே, இந்த சொந்தத்துல இல்ல, அர்த்தமே கிடையாது. பொண்ணு பார்க்க வந்த ஒரு வீட்டுல பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டார பார்த்து பொண்ணு இந்த பாட்டு தான் பாடினாலாம். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டாரு இருப்பானா? நேரங்காலம் தெரியாம அந்த பொண்ணு அந்த பாட்டை பாடி இருக்கு. ஆனா இது மேட்சிங்கான பாட்டு, பொருத்தமான பாட்டு நீங்க சொல்லலாம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி உறவு இருக்குதே, இதுல கூட வந்து பணம் இல்லைன்னா யாரையும் மதிக்கிறது இல்லை. நடுவர் அவர்களே, கவியரசு கண்ணதாசன் அவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே, நன்றாக பாடல் எழுதி கொண்டிருந்த காலத்திலே அவருக்கு நிறைய நஷ்டம் வந்துருச்சு. அவருடைய வீடு ஏலத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனா அவருடைய சகோதரர் ஏ.எல். சுப்பிரமணியன் என்பவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர், பட தயாரிப்பாளர். அவர்கிட்ட போய் பணம் கேட்டார். ஆனா அவர் கொடுக்கல, கண்ணதாசனுக்கு கொடுக்கல. அப்போ ஒரு சூழ்நிலைக்கு பாட்டு எழுதுறார் அவரு. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே என்று சொல்கிறார். அண்ணன் தம்பி மட்டும் இல்ல, தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறடா, சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பதும் ஏதடா, சொந்தம் என்பதும் ஏதடா என்று சொல்லி சொந்தம் என்பதே ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிடுகிறார். நடுவர் அவர்களே, இன்னைக்கு காசு பணம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்மை ஒருவரும் மதிக்க மாட்டார்கள். மகிழ்ச்சி எப்படி வரும்? இன்னைக்கு இங்க வந்திருக்கிறாங்களே அவங்க 3 பேரும், நம்ம அன்பரசையா வீட்டுல விட்டுட்டு போயிருவோம். அவங்க எல்லாம் சொந்த பந்தம் ஆக்கிடுவோம். ஐயா இன்னைக்கு நீங்க வந்து இப்படியே நான் போய் பேசிட்டு வந்து வந்திருக்கோம். இந்த வாழ்க்கை இன்னைக்கு உலகத்துல வந்து ஏதோ பணத்தை பேசுகிறவன் குறுகிய எண்ணம் உள்ளவன் என்று தயவு செய்து எண்ணி விடாதீர்கள். இந்த உலகம் பணத்தை சுற்றிதான் இருக்கிறது. அதுவும் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்த உடனே எங்க நம்மள தங்க வச்சாங்க. ஐயா அன்பரசையா வீட்டுல போய் இருந்தாலும் கூட்டு வந்து ஒரு வங்கிக்குள்ள உட்கார வச்சாங்க, ஒரு பேங்க். அது வந்த உடனே ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. இதுக்காக ஒரு முதியோர் இல்லத்துல கூட்டு போய் நம்மள உட்கார வைக்க முடியும் சொந்தமத்தன்றதுக்காக. அங்க உட்கார வச்சிருந்தா இவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க பேசிருக்க மாட்டீங்க, ஒரு சோகமா வந்திருப்பீங்க. அப்படி வங்கிக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். நம்ம இருக்கிற சூழலை தகுந்த மாதிரி வளர்ச்சி பேசுறதுல பொதுவா பெண்கள் தான் ரொம்ப திறமைசாலிகள் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க அவங்களை தூக்கி சாப்பிட்டீங்க. நடுவர் அவர்களே, அதனால பணம் என்பது இந்த உலகத்துல நமக்கு ஒரு முத்திரை மோதிரம். பணம் என்பதுதான் இந்த வாழ்க்கையின் அடித்தளம். நம்மிடத்துல கையில காசு இருந்துச்சுன்னா சொந்த பந்தங்கள் தேடி வரும், ஓடி வரும், நாடி வரும். நிச்சயம். ஆனா காசு பணம் இல்லைன்னா ஒரு சொந்தமும் வராது, ஒருவரும் நம்மை மதிக்க மாட்டார்கள். இந்த உலகத்துல நமக்கு மரியாதை வேணும், மகிழ்ச்சி வேணும், சுகம் வேணும்னு சொன்னா சொத்து இருக்கணும். இது எல்லாம் இருந்ததுன்னு சொன்னாக்க மற்ற சொந்த பந்தங்கள் எல்லாம் ஓடி வந்து நம்மை சேர்ந்து விடும். எனவே இந்த மனித வாழ்க்கையில் அடிப்படை தேவை சொத்து, சுகம்தான். சொத்துதான் அது சுகத்தை கொடுக்கும், சொந்தம் நமக்கு குழப்பத்தை கொடுக்கும். எனவே அந்த சொந்தம் வேண்டாம்னு சொல்லல, சொத்து வேணும். சொத்து இருந்தா அந்த சொந்தம் எல்லாம் தானா வந்து சேர்ந்துடும். ஆனால ஐயா சொந்தக்காரங்க வந்துருவாங்க, அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க, சொத்து சேருங்க, பணம் சம்பாதிங்க. இளைஞர்களே நல்ல படிங்க, நல்ல வேலையில போய் சேருங்க, நிறைய சம்பாதிங்க, சொந்தம் வந்து தானா சேரும். ஆனா உங்க சொந்தக்காரங்க பின்னால போய் நின்னீங்கன்னா நீ உங்களை மதிப்பிழந்து போய்விடுவீர்கள். எனவே நடுவர் அவர்களே, மனித வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருவது சொந்தங்கள் அல்ல, சொந்தங்கள் தரவே தராது, சொத்துக்கள் தான் நமக்கு சுகம் தரும் என்று என்னுடைய முதல் சத்துவாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர், சொத்து சுகங்கள் இருந்தா சமுதாயத்தில் நமக்கு என்ன மரியாதை இருக்குங்கிறத நல்லா சொன்னார். சொத்து இருந்தா சொந்த பந்தம் எல்லாம் நல்லா வந்து ஒட்டிக்குமா. சொத்து இருந்தா என்ன பண்ணுவான் தெரியுமா? சொந்தம் கொண்டாடுவான். அவர் எனக்கு ரொம்ப நெருங்குற சொந்தம் தெரியுமா? அவர் எனக்கு ரொம்ப நெருங்குற சொந்தம். எப்படின்னு கேட்டா, எங்க மாமியாரோட அக்காவுக்கு சம்பந்திக்கிறாங்க இல்லையா, அந்த சம்பந்தியோட மூத்தா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க மருமகளோட தம்பிக்கு சம்சாரத்துக்கு கூட பிறந்தவளதான் நான் கட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இது எவ்வளவு நெருங்கின சொந்தம் பாருங்க. கம்ப்யூட்டர்ல இதை ஃபீட் பண்ணா கம்ப்யூட்டர் வச்சு போயிடும். பணம் இருந்தா எல்லாமே சொந்தம் கொண்டாடின்னு வருவாயா. ஆனா பாருங்க, கணவன் மனைவி உறவு இன்னைக்கு நல்லாவா இருக்கு? இது உண்மையிலேயே அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். கல்யாணம் ஆகிற வரையிலும் எல்லா மனிதனும் சந்தோஷமா இருக்கான். நல்லா பாடினாரு கண்ணதாசன். என்னமா அந்த பாட்டை எழுதியிருக்காரு. குரங்காய் இருந்த மனிதன் தலையில் குழப்பம் இல்லையடா,
மனைவி அண்ணன் தம்பி கூட்டம் குறையலடா. ஆசை பாசம் காதலில் விழுந்தான், அமைதியை காணவில்லை. அழுதான் தவித்தான், துடித்தான் வெடித்தான், யாருக்கும் லாபம் இல்லை. பண்ணறையா கல்யாணம் ஆகிறவங்க எல்லா மனுஷனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கணவனுக்கு மனைவிக்கு இன்னைக்கு உறவு நல்லாவா இருக்குன்னாரு. உண்மைதான், 100ல் ஒரு வார்த்தை. இன்னைக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அந்த பாசத்துல